Hi guys, இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் வி சென்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வி சென்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்க. ஸோ நீங்க ஒரு விஎம்ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் இஎஸ்எக்ஸ்ஐ அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின், வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்டா போன செஷன்ல பார்த்தோம் வாட் இஸ் இஎஸ்எக்ஸ்ஐ, இது எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செஷன்ல வாட் இஸ் வி சென்டர், ஹவு டு கன்ஃபிகர் அண்ட் டெப்ளாய் வி சென்டர் அதான் பார்க்க போறோம். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அந்த வி சென்டரோட என்டையர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சி திஸ் இஸ் அ பேக் எண்ட். ஓகே, வி சென்டர் அப்படிங்கிறது பேக் எண்ட். இதை நீங்க வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எங்க இருந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால நாளைக்கு ஒரு இஷ்யூ வர்றப்ப அதை சால்வ் பண்ண முடியும். இது தெரியாம ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் வி சென்டர்னா என்னன்னு தெரியாம வி சென்டர்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட கெரியரை நான் L1 L2 ஸ்டார்ட் பண்றப்ப எதுக்கு வி சென்டர் யூஸ் பண்றோம், எதுக்கு இஎஸ்எக்ஸ்ஐ யூஸ் பண்றோம் தெரியாமலே இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி டாஸ்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதனால நிறைய சஃபர் ஆனேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாம நீங்க ஒர்க் பண்றதுனால பேக் எண்ட் புரியாது, அதுல என்ன நடக்குது, அதுல ஒரு இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. அப்ப ஒரு பேக் எண்ட்ல என்ன நடக்குது, ஒரு வி சென்டர் கிரியேட் பண்ணா என்ன நடக்குது, அது வி சென்டர் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால விஎம்ஆர்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன், என்னோட கிளாஸ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்ன வரைக்கும் ஆபீஸ் போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. ஒருத்தர் கூட ஸ்ட்ரகிள் பண்ணது கிடையாது. என்ன காரணம்னா நான் கொடுக்குற ஸ்டஃப் நான் பேக் எண்டோட சொல்ற இது. நான் இப்ப ஒவ்வொன்றையுமே நான் பேக் எண்டோட சொல்றதுனால ஆபீஸ் போயிட்டு அவங்க ரொம்ப ஈஸியா இருக்குது அவங்களோட ஒர்க்கில். என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஒரு பேச சொல்றேன், எப்படி ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகுதுன்னு கேளுங்க, ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டஃப்பை நான் ஏற்றிருக்கேன். அவங்களுக்கு பேக் எண்டோட ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்குமோ அது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும், அவங்களோட அதிகமாகவே நாலேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இது வி சென்டர். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வி சென்டர். இந்த வி சென்டர் மூலமா தான் we are managing ESXi host, virtual machines, networking and storage. நீங்க ஒரு ESXi மூலமாவே virtual machine கிரியேட் பண்ணலாம். ஒரு ESXi மூலமாவே virtual machineல கிரியேட் பண்ணி அதுல OS இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அது ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அது ஒரு ஹெக்டிக்கான ஜாப். ஒரு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஆல்மோஸ்ட் ஒரு 800 ESXi ஹோஸ்ட் இருக்கும், அல்லது ஒரு 2000 ESXi ஹோஸ்ட் இருக்கும். அப்ப இஎஸ்எக்ஸ்ஐ மட்டும் தனியா மேனேஜ் பண்ண முடியாது, தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ அது எல்லாம் அந்த இஎஸ்எக்ஸ்ஐ எல்லாத்தையும் மொத்தமா மேனேஜ் பண்ற இடம் தான் இந்த வி சென்டர். ஸோ வி மீன்ஸ் விர்ச்சுவல் சென்டர். வி சென்டர்னா விர்ச்சுவல் சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வி சென்டர் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் விஎம்ஆர். சரிங்களா, இந்த வி சென்டர் இருக்கு இல்லையா, இது பேர் விஎம்ஆர் வி ஸ்பியரோட ப்ராடக்ட். இது என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னா 8.03 இந்த இருக்கு இல்லையா, விஎம்ஆர் வி ஸ்பியர். இதே மாதிரி விஎம்ஆர் வி ஸ்பியர்னு சொல்லுவோம், வி சென்டர்னு சொல்லுவோம். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வி ஸ்பியர் அப்படிங்கிற வேர்டு சொல்றப்ப யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வி ஸ்பியர் இஸ் நத்திங் பட் வி சென்டர், இஎஸ்எக்ஸ்ஐ, விர்ச்சுவல் மிஷின், ஸ்டோரேஜ், இது எல்லாமே தான் சேர்ந்து தான் வி ஸ்பியர்னு சொல்றோம். நம்மளோட வி ஸ்பியர் வி சென்டரோட வெர்ஷன் வந்து 8.03. சரிங்களா, ஃபைன். ஸோ கம்மிங் டு த வி சென்டர் பார்ட். இந்த வி சென்டர்ல எதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா வி சென்டர் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர் இப்போ நான் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஃபீச்சர் பத்தி சொல்லுவேன். லைக் ஹெச்ஏ, டிஆர்எஸ், வி மோஷன், எஸ்வி மோஷன், ஸ்னாப்ஷாட், க்ளோன், அப்புறம் டேட்டா ஸ்டோரில் கனெக்ட் பண்ணிக்கலாம்,
அஃபினிட்டி ரோல், ஆன்டி அஃபினிட்டி ரோல், ரிசோர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் விஎம்க்கு மட்டும் ரிசோர்ஸை நீங்க வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த விஎம்ஆர்ல ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு விஎம்ஆர்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் விக்கு மைக்ரேட் ஆனாங்க. ஒரு 1 இயர் பேக் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் விக்கு மைக்ரேட் ஆனாங்க. பட் இப்ப அந்த கஸ்டமர் எல்லாருமே ஹைப்பர் வில இருந்து விஎம்ஆருக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. என்ன காரணம்னா விஎம்ஆர்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேற எந்த கம்பெனிலையும் கிடையாது. அதனால அந்த டவுன் டைம் லைக் இப்போ என்னன்னா விஎம்ஆர்ல வந்து நம்ம விஎம்ஆர் என்ன பண்றோம், ஸோ இந்த விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ல வி ஆர் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். நம்ம ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றோம், அந்த டேட்டா சென்டர்ல பிரைவேட் கிளவுட மெயின்டைன் பண்றோம். அப்ப வி ஹாவ் டு மெயின்டைன் 99.9% அப் டைம், அதாவது 0.1% டவுன் டைம் இருக்கலாம். அதை தவிர்த்து 99.9% அப் டைம் வந்து இருக்கணும். விச் மீன்ஸ் முடிஞ்ச அளவு அந்த ப்ரொடக்ஷன் சர்வர்ஸை டவுன் ஆகாம பார்த்துக்கணும். அது இந்த விஎம்ஆர்ல மட்டும்தான் முடியும். மற்ற ஹைப்பர் வி அதெல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படாது இதை கம்பேர் பண்றப்ப. ஓகே, ஸோ எங்கிட்ட மல்டிபிள் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் இருக்குது. அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்ல ஐ ஹேவிங் த விஎம்ஸ். ஓகே, இது விஎம்ஸ். இது எல்லாமே பிசிக்கல் சர்வர். இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர் எல்லாமே நம்ம பிசிக்கல் சர்வர்ல நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இஎஸ்எக்ஸ்ஐ மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஒன்று தேவை, தட் இஸ் கால்ட் vCenter. vSphere சொல்லலாம் அல்லது vCenter கூட இங்க சொல்லலாம். ஸோ இந்த vCenter மூலமா தான் we are managing the ESXi virtual machines, networking and storage. இந்த vCenter இல்ல அப்படின்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். பட் vCenter தரக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே இதில் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு 1000 இஎஸ்எக்ஸ் ரன் ஆகிற ஒரு இஎஸ்எக்ஸ் ரன் ஆகிற ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒவ்வொரு டைமும் என்னால் இஎஸ்எக்ஸ் லாகின் பண்ணி விஎம் கிரியேட் பண்றது, விஎம் மேனேஜ் பண்றது பார்க்க முடியாது. நம்ம vCenter லாகின் பண்ணா சென்ட்ரலைஸ்டு கன்சோல். vCenter அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு கன்சோல் டு மேனேஜ் த இஎஸ்எக்ஸ் அண்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். லைக் இதுதான் vCenter. இது நம்ம வந்து we can access through the IP address. இது வந்து vCenter ஓட IP address. இந்த vCenterக்கு ஒரு IP address இருக்கும். அதன் மூலமா தான் we will access the vCenter. Okay, and the vCenter மூலமா we can create the clusters. அந்த cluster கீழ we can add the ESXi. அந்த ESXi கீழ we can create the virtual machines. அந்த virtual machineல we can install the operating system OS. அது Linux OS இருக்கலாம் அல்லது Windows OS இருக்கலாம், whatever it is. ஜி இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்றீங்க? புரியல. இந்த ஸ்டெப்ஸ் சொன்னீங்களே இது ரிப்பீட் பண்றீங்களா? கிளஸ்டர் ப்ரோ ஹையரார்கி ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ. இது ஹையரார்கி. One second. vCenter hierarchy. So okay, vCenter hierarchy நான் இப்போ உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். vCenter கீழ டேட்டா சென்டர் இருக்கும். டேட்டா சென்டர் கீழ கிளஸ்டர் இருக்கும். இந்த கிளஸ்டருக்கு கீழ ESXi ஹோஸ்ட் இருக்கும். மல்டிபிள் எத்தனை ESXi ஹோஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு 64 கூட வச்சுக்கலாம். மல்டிபிள் ESXi ஹோஸ்ட் இருக்கும். இந்த ESXi ஹோஸ்ட் கீழ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். எகைன் நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளஸ்டர் கீழே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணா மேல நம்ம ஒரு விசென்டர் ஹைலைட் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே தான் வருங்களா? எல்லாமே விசென்டர் கீழே தான் வரும். ஓகே ஓகே. ஸோ ஒரு விசென்டர் கீழே மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே நம்ம எகைன் ஹோஸ்ட் ஆட் பண்ணி அதுல விஎம். ஓகே. ஆமா. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எதுக்காக நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்றோம், இந்த கிளஸ்டர் கீழே தான் இதை ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்கான டவுட் வந்து நான் கிளஸ்டர்னு ஒரு செஷன் தனியாக எடுப்பேன். வாட் இஸ் கிளஸ்டர், அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். அப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபைன். இப்போதைக்கு இந்த ஆர்கிடெக்சர் இதான். சொல்லுங்க. ஹலோ, ரேண்டமா கிளஸ்டர்னா என்னன்னு சொல்ல முடியுமா, ரொம்ப டெப்தா இல்லாம? கிளஸ்டர் அப்படிங்கிறது செக்ரிகேட்டிங் த ESXi. ESXi செக்ரிகேட் பண்றதுக்கு நம்ம கிளஸ்டர் யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு இப்போ சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கடுத்து எலாபரேட் பண்ணி சொல்றேன். இப்போ என்கிட்ட டெல் சர்வர் இருக்கு, HP சர்வர்ஸ் இருக்குது, AMD. இப்போ டெல்ல AMD. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்வர்ஸ் ரேக் சர்வர்ஸ் வாங்கியிருக்கேன், பிளேட் சர்வர் வாங்கியிருக்கேன், டெல் இருக்குது, HP இருக்குது, டெல்லே வந்து AMD ப்ராசஸர் இருக்குது, டெல்லே வந்து இன்டெல் ப்ராசஸர் இருக்குது. அப்போ இது ஒரு மிக்ஸ்டு என்வரான்மெண்ட். இந்த மிக்ஸ்டு என்வரான்மெண்ட்ல இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகாது, விர்ச்சுவல் மிஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அப்போ ஐ ஹேவ் டு செக்ரிகேட். டெல் எல்லாம் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன், HP எல்லாம் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன், டெல்லையே AMD ப்ராசஸர்லாம் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன், டெல்லையே இன்டெல் ப்ராசஸர்லாம் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன், பிளேட் சர்வர் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன், ரேக் சர்வர் ஒரு கிளஸ்டர்ல வச்சுப்பேன். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு மை என்னோட சினாரியோ பேஸ்னா நான் வந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கிளஸ்டர் இருக்குது. டெல் கிளஸ்டர் ஒன்று வச்சிருக்கேன், HP கிளஸ்டர்னு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு கிளஸ்டர் வேணும்னா, பிளேடு கிளஸ்டர் வேணும்னா நீங்கள் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா செட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ஸ் ஆப்ஷன் கால் நியூ கிளஸ்டர். இதில் போயிட்டு அந்த கிளஸ்டருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெல் AMD கிளஸ்டர். அது AMD ப்ராசஸரையும் இன்டெல் ப்ராசஸரையும் ஒரே கிளஸ்டர்ல வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. ஸோ இப்போ AMDக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிடுவேன், கிளஸ்டர் இங்கே கிரியேட் ஆயிரும். ப்ரோ ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு கிளஸ்டர்ல சேம் ஹார்ட்வேர் தான் இருக்கு நம்ம மஸ்டா? அதுதான் கிளஸ்டர். என்ன கிளஸ்டர்னு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, அதுல உங்களுக்கு இதை பத்தி கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. மோஸ்ட்லி அப்படிதான் வைக்கணும் நம்ம. அது ஏன் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, நான் கிளஸ்டர் கிளாஸ்ல எடுக்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் கிளஸ்டர்னு. கிளஸ்டர் அப்படிங்கிறது செக்ரிகேட்டிங் த ESXi. ஓகேங்களா? இப்போ நான் டெல் AMD ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெல்லே வந்து group of ESXi hosts managed by the vCenter server. அவ்வளவுதான். டெல்லே வந்து ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே கிளாஸ்ல சொல்லிட்டோம்னா டைலூட் ஆயிரும். சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா இதோட கண்டினியூஷன் நாளைக்கு எடுப்பேன். அப்போ உங்களுக்கு அது ஈஸியா புரியும். எல்லாமே ஒரே டைம் சொல்றப்ப உங்களுக்கு அது புரியாம போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுப்பேன். சரிங்களா? நான் ஒரு விஷயம் இது நான் நாளைக்கு பார்க்கலாம்னா அது நாளைக்கு பார்க்கறது தான் பெட்டர். இன்னைக்கே அதை நீங்க சொல்லுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மறந்துடும், டைலூட் ஆயிரும். இது நான் வந்து பல ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் இது எனக்கு நியூ பேட்ச் கிடையாது. நான் இதை மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கேன். அவங்க வந்து ஃபீட்பேக் வாங்குறப்ப இதை இப்படி சொல்லணும், ஒவ்வொரு பேட்சா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு கிளாஸ் இது எடுக்கணும், இதுக்கு அடுத்த நாள் இந்த கிளாஸ் எடுக்கணும், அப்பதான் இது புரியும். இப்போ நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா இன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்தாதான் நாளைக்கு அந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஸோ அப்படிதான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாமே ஒரே நாள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் இருக்கலாம். பட் அதை அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படியே கிளியர் ஆகிட்டே வரும். ஓகே ஃபைன். ஸோ கிளஸ்டர் அப்படிங்கிறது செக்ரிகேட், ESXi செக்ரிகேட் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளஸ்டர் வந்து ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையே இல்லை. அந்த கிளஸ்டருக்கு கீழே தான் we are adding the ESXi. ஓகே, ஒரு கிளஸ்டருக்கு கீழே இந்த மாதிரி கிளஸ்டர் இருக்கும். இந்த கிளஸ்டருக்கு கீழே we are adding the ESXi. அந்த ESXiல we can create the virtual machines. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை கிளஸ்டர்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இப்போ நான் சென்னையில் டேட்டா சென்டர்ஸ்னா சென்னை டேட்டா சென்டர் நீங்க நேம் வச்சுப்பேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சென்னை டேட்டா சென்டர்னு வச்சிருக்கேன். என்னோட டேட்டா சென்டர் பிசிக்கல் டேட்டா சென்டர் சென்னையில் இருக்கும். இது நீங்க நேம் எதுனாலும் வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த vCenter ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேட்டா சென்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பெங்களூர் டேட்டா சென்டர் அப்படின்னு கிரியேட் பண்ற பாருங்க.
ஸோ கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ அப்ப பெங்களூர்ல இருக்கிறது நான் இந்த டேட்டா சென்டர் கீழே வச்சுப்பேன். பெங்களூர்ல இருக்கிற ESXi ஹோஸ்ட் இந்த டேட்டா சென்டர் கீழே வச்சுப்பேன். சென்னை டேட்டா சென்டர்ல இருக்கிற ESX இந்த டேட்டா சென்டர் கீழே வச்சுப்பேன். இது ஒரு செக்ரிகேஷன் மெத்தட் தான், சரிங்களா? லைக் பட் இன் ப்ரொடக்ஷன்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒவ்வொரு லொகேஷனும் ஒரு வி சென்டர் வச்சிருப்பாங்க. எல்லா டேட்டா சென்டரும் ஒரே வி சென்டர்ல வச்சிருக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா இப்ப எங்க ஒரு கம்பெனில வந்து 1000 ESXi ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா 1000 ESXi ஹோஸ்ட்மே ஒரே வி சென்டர்ல ரன் ஆகாது. அது 2-3 வி சென்டர்ல ரன் ஆகும். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து 2 இடத்துல டேட்டா சென்டர் இருக்குது. யூகேல ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, யூஎஸ்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா அப்ப ஒரு வி சென்டர் வந்து யூஎஸ்க்கு ஒரு வி சென்டர் வச்சிருப்பாங்க, யூகேக்கு ஒரு வி சென்டர் வச்சிருப்பாங்க. இப்படிதான் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். பட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வைக்கலாம். பட் மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ல அந்த டேட்டா சென்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ சென்னை டேட்டா சென்டர் மட்டும் அதில் இருக்கும். இது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 DSXi அல்லது ஒரு 300 DSXi ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 இல்ல 4 வி சென்டர் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அந்த அவங்களோட இதை பொறுத்து, அவங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து அவங்க வி சென்டர் வச்சிருப்பாங்க. சரியா? ஃபைன். சோ வி சென்டர் ஆர்க்கிடெக்சர் இதுதான். வி சென்டர் ஒரு EXXi ஹோஸ்ட் வந்து 2 வி சென்டர்ல ஆட் பண்ண முடியுமா சார்? இல்லைங்க, அப்படி பண்ண முடியாதுங்க. கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஓகே சார். கான்ஃப்ளிக்ட் ஆகும். ப்ரொடக்ஷன்ல அப்படி பண்ணவும் மாட்டாங்க. அது வந்து திஸ் இஸ் நாட் ரைட் வே. ஓகே, அது பண்ணக்கூடாது. கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு ESXi ஒரு வி சென்டர்ல தான் ரன் ஆகும். அதில் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ரன் ஆகும். அதை மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா வி சென்டர், டேட்டா சென்டர், கிளஸ்டர் கீழே ESXi மல்டிபிள் ESXi ஆட் பண்ணிக்கலாம். தென் அந்த ESXi கீழே விர்ச்சுவல் மிஷின்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு வி சென்டரோட ஆர்கிடெக்சர். ஓகே, ஹவ் த வி சென்டர் ஒர்க்கிங், எப்படி இந்த வி சென்டர் ஒர்க் ஆகுது, இந்த ஐபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இதை எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஸோ அஸ்யூம் தட் நான் வந்து ஒரு கம்பெனில VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறேன். அப்ப என் கம்பெனில புதுசா இப்பதான் ஒரு டேட்டா சென்டர் கொண்டு வர்றாங்க. ஓகே, இப்பதான் புதுசா டேட்டா சென்டர் கொண்டு வராங்க. அப்ப அந்த டேட்டா சென்டருக்கு தே வில் பர்ச்சேஸ் த ஹார்ட்வேர்ஸ். அவங்க ஹார்ட்வேர்ஸ்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கி டேட்டா சென்டர்ல ரேக்கிங் பண்ணிடுறாங்க, ரேக்ல மவுண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா தே வில் டு த கமிஷனிங், வி வில் டு த கமிஷனிங் ப்ராசஸ் பண்றோம். இப்போ இது புது செட்டப். அப்போ இதுக்கு வி சென்டர் நீங்க கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்போ இப்போ ஒரு புது செட்டப்ல எப்படி வி சென்டர் வருது அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ESXi கிரியேட் பண்ணிடுவாங்க. சரியா? இந்த ESXiல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த விர்ச்சுவல் மிஷின்ல ஒரு விண்டோஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டு இதை மோஸ்ட்லி ஏடி சர்வர் வச்சிருப்பாங்க. அதாவது டொமைன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, டொமைன் கண்ட்ரோலா மாற்றி வச்சுப்பாங்க. அண்ட் இதை DNS சர்வரா கூட வச்சுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செட்டப் நான் சொல்றேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு என்விரான்மெண்ட்ல எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ ஒரு ESXi, இந்த ESXi எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ESXi we can access through the வெப் ப்ரௌசர். இது பேர் ஹோஸ்ட் யூன்னு சொல்லுவோம். அந்த வெப் ப்ரௌசர் மூலமா அந்த ESXi ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு இதான் அந்த ESXi அப்படின்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ல இது அஸ்யூம் தட் நம்ம வி சென்டர் கிடையாது. சரியா? வி சென்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வி சென்டர் டெப்ளாய் பண்ணணும். அது எப்படி பண்றது, அதுதான் இப்போ மேட்ரு. ஸோ இந்த மாதிரி அந்த ESXi இப்படி லாகின் பண்ணுவோம். நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். ஸோ லைக் இதில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் ஆப்ஷன் கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின். இதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்க கிரியேட் பண்ணணும். அது வந்து விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினா இருக்கும். அதை விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்.
அதை டொமைன் கண்ட்ரோலர் பிளஸ் டிஎன்எஸ் சர்வரா மாத்திப்போம். டொமைன் கண்ட்ரோலர் பிளஸ் டிஎன்எஸ் சர்வர் அதை நம்ம வச்சுப்போம். ஓகே, தென் இந்த சர்வர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இதை இந்த விர்ச்சுவல் மிஷின்ல we are deploying VCSA. VCSA அப்படிங்கிற ஒரு ISO டவுன்லோட் பண்ணணும். VCSA அப்படிங்கிறது ஒரு ISO. இந்த ISO டவுன்லோட் பண்ணி இந்த ISOவை நீங்க இந்த இப்ப நம்ம பண்றது இந்த சர்வர்லாம் பண்றோம் சரியா, இந்த பிரைமரி சர்வர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல VCSA டவுன்லோட் பண்ணணும். VCSA அப்படிங்கிற ஒரு ISO. VCSA அப்படிங்கிறது ஒரு vCenter சர்வர் அப்ளையன்ஸ். இதுக்கு பேரு vCenter சர்வர் அப்ளையன்ஸ். இது வந்து அப்ளையன்ஸ் நம்ம சொல்லுவோம். VCSA ஃபுல் ஃபார்ம் vCenter சர்வர் அப்ளையன்ஸ். இது ஒரு ISO-வா இருக்கும். இந்த vCenter இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ISO-வா இருக்கும். அந்த ISO-வை we will have to deploy. நம்ம அதை deploy-ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்வர்ல என்கிட்ட ISO இருக்குது. நான் let me try to deploy. இந்த இருக்கு இல்லையா, இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 8 GB இருக்கும். 10 GB வருது பாருங்க. இந்த VCSA ஓட ISO இமேஜ் 10 GB வருது. ஓகே, இதை நான் என்ன பண்ணுவேன், இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு there is option called VCSA UI installer. இதுல போயிட்டு Windows 32 போனீங்கன்னா there is option called installer. இந்த இன்ஸ்டாலர் நீங்க செலக்ட் பண்ணணும். இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ரன் ஆகும். ஓகே, இதுல there is option called install, upgrade, migrate, restore. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா I will go for install. இல்ல I'm having 7.0 7.0 இருந்து 8.0 போக போறோம் அப்படின்னா I will go for upgrade. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷா பண்ண போறேன்னா I will go to install. இன்ஸ்டால் செலக்ட் பண்ணிட்டு இதுல 2 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 அப்படின்னு 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் 2 வரும். இந்த ஸ்டேஜ் 1ல தான் we will configure the VCSA VM. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நீங்க இந்த VCSA அப்ளையன்ஸை டெப்ளாய் பண்றீங்க இல்லையா, ஸோ இந்த VCSA அப்ளையன்ஸ் வந்து ISO இமேஜ்ல இருக்கும். இதை டெப்ளாய் பண்றோம். இதை டெப்ளாய் பண்ண உடனேயும் என்ன ஆகும்னா, இந்த ESXல ஒரு VCSA VM வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு பேரு VCSA VM. இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும், நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். when we deploy the VCSA it will create the VCSA VM. இந்த VCSA VM க்கு என்ன IP address கொடுக்குறோமோ அதுதான் vCenter IP address. சரிங்களா, அதை உங்களுக்கு டெப்ளாய் பண்றப்ப கேட்கும். இப்போ இதுல சும்மா பண்ணி காமிக்கிறேன். ஸ்டேஜ் 1 பண்ணி காமிக்கிறேன். இதுல vCenter சர்வர் டெப்ளாய்மெண்ட் டார்கெட். இந்த vCenter சர்வரை எங்க கொண்டு போய் நீங்க வைக்க போறீங்க, இதுல பாருங்க ESXi ஹோஸ்ட் இருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ESXi இருக்குன்னா இந்த ESXi ஓட IP address நான் கொடுக்கணும் அங்க, அல்லது இந்த ESXi ஓட ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். இந்த ESXi ஓட IP address or ஹோஸ்ட் நேம் நான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இதோட ரூட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். அந்த ESXi ஓட ரூட் பாஸ்வேர்ட் which means சர்வர் டெப்ளாய்மெண்ட் டார்கெட். அதாவது எந்த ESXiல நான் அந்த VCSA VM கொண்டு வர போறேன் அப்படிங்கிறத இப்ப நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ESXi தான் நம்ம கொடுக்குறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இதுல நெக்ஸ்ட் கொடுத்த உடனேயும் இந்த மாதிரி வார்னிங் வரும். இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ நம்ம கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடேட் பண்ணுது, ஆத்தென்டிகேட் பண்ணுது, ரைட்டா தப்பான்னு. அந்த ESXi ரூட் பாஸ்வேர்டு பண்ணதுக்கு அப்புறமா செட்டப் vCenter சர்வர் VM இருக்கு இல்லையா,
ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் வி சென்டர் இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்கிட்ட இந்த வி சென்டர் இருக்கு இல்லையா, இந்த வி சென்டர்ல ஐ ஹேவ் ஒன் விஎம், விசிஎஸ்ஏ விஎம், இந்த போட்டுருக்கேன் பாருங்க, இந்த விசிஎஸ்ஏ 8.0. இந்த விஎம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால வி சென்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த விசிஎஸ்ஏ விஎம் ஏதாவது ஹங் ஸ்டேட் ஆயிடுச்சு, இல்ல பவர் ஆஃப் ஆயிருக்கு, இல்ல ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த வி சென்டர்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க என்ன ஐபி இருக்கு பாருங்க, விசிஎஸ்ஏ விஎம் ஐபி என்ன 192.168.2.70. இங்க என்ன ஐபி இருக்கு பாருங்க. So VCSA VM IP is nothing but vCenter VM, vCenter IP. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த VCSA VM நம்ம தான் டெப்ளாய் பண்றோம். அதாவது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த VM கிரியேட் ஆகும், நமக்கு அந்த டீடைல்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். இதுல அந்த VCSA-க்கான இதுல என்ன கொடுக்குறீங்க, VCSA 8.03 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த VCSA VM-க்கு ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ ரூட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது டெப்ளாய்மெண்ட் சைஸ் கேட்கும், எங்க டெப்ளாய் பண்ணணும் அந்த மாதிரி கேட்கும். இதுல டைனி நம்ம இது நான் நீங்க வந்து சும்மா இதை கொடுத்துக்கோங்க, டைனி கொடுத்துக்கோங்க. லேப்ல பண்ற மாதிரி இருந்தால் டைனி கொடுத்துக்கோங்க, ப்ரொடக்ஷன்ல பண்ற மாதிரி இருந்தால் ஸ்மால் ஆர் மீடியம் வரும். இது ஒன்றும் இல்லை, உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து, உங்களோட ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பொறுத்து சூஸ் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. லேபா இருந்தால் டைனி கொடுங்க, இதுல ப்ரொடக்ஷனா இருந்தால் ஸ்மால் ஆர் மீடியம் வரும், அல்லது லார்ஜ் வரும். லார்ஜ் எப்பயாவது கொடுக்குற மாதிரி இருக்கும், இது உங்களுக்கு தெரியும், இதுல போட்டுருப்போம் பாருங்க. லார்ஜா இருந்தா 1000 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ் லார்ஜா இருந்தா 2000 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணணும், எந்த டேட்டா சூஸ் பண்ணணும், தென் நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ இந்த விசென்டருக்கான ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் சர்வர் நேம் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விசென்டர் நமக்கு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த விசிஎஸ்ஏ விஎம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுல ஒரு ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் ஃபோட்டான் ஓஎஸ். நோட் பண்ணிக்கோங்க, இந்த விசிஎஸ்ஏ விஎம்ல ஒரு ஓஎஸ் ரன் ஆகுது, அதுக்கு பேரு ஃபோட்டான் ஓஎஸ். இருக்கு பாத்தீங்களா, VMware Photon OS. இது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS டெவலப்டு பை VMware. இதுல என்ன போட்டுருக்காங்க பாத்தீங்களா, VMware vCenter Server 8.03 Embedded Platform Service Controller. கீழே வந்துட்டு அந்த vCenter IP இருக்கும். இதனால பாருங்க, கீழே vCenter IP இருக்கும், vCenter Server எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கும். So when we deploy the VCSA, it will automatically create the VCSA VM. The VCSA VM create ஆயிரும். கிரியேட் ஆகி எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா we can able to access the vCenter. நம்ம இப்போ பண்றது வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன். ஸ்டேஜ் 1 இன்ஸ்டலேஷன், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே என்னோட லேப்டாப்ல செட்டப் போடுவேன். புதுசாக ஒரு செட்டப் போட போறேன், நாளைக்கு போடுவேன். அப்போ நான் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன். லைக் vCenter வந்து ஃபுல்லாகவே கான்ஃபிகர் பண்ணிட்டு, ESXi ஃபுல்லாகவே கான்ஃபிகர் பண்ணிட்டு முதல்ல பண்ற மாதிரி நான் உங்களுக்கு செட்டப் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட யார்ட்ட லேப்டாப் இருந்தா அதுலயுமே நான் செட்டப் போட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ESXi நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம் ப்ரொடக்ஷன்ல, அதை நம்ம வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்றோம். ஆக்சஸ் பண்ணி ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்றோம், அதுல VCSA டெப்ளாய் பண்றோம். தென் VCSA டெப்ளாய் பண்றப்ப அது ஒரு VM VCSA VM டெப்ளாய் கிரியேட் ஆகுது, VCSA VM வருது. தென் அது மூலமா vCenter நம்ம ஆக்சஸ் பண்றோம். இதுல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டு இருக்குது, ரெண்டுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா we can able to access the VCSA. so இதுதான் பேக் எண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ இந்த VCSA VM டவுன் அப்படின்னா we are unable to access the vCenter. vCenter உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த VCSA VM டவுன் அப்படின்னா. ஓகே, இதுல டவுட்ஸ்? யா ப்ரோ,
இதுல ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணி தானே ப்ரோ நம்ம இது பண்றோம் ESXல அந்த ஐ மீன் விஎஸ் ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்றோம் அதுல வந்துட்டு விசிஎஸ்ஏ இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஎம் ஒன்னு கிரியேட் ஆகும் சோ ஆமா அந்த அந்த ESXல ஒரு VCS VM கிரியேட் ஆமா கரெக்ட் இந்த விண்டோஸ் சர்வர் பாத்தீங்கன்னா ஏடி சர்வரா தான் இருக்கணுமா ப்ரோ மேண்டேட்டரியா இல்ல கிடையாது, நார்மலா இல்ல. உள்ள அது சர்வரா நீங்க- கூட இருக்கலாம் இல்ல ஏடி சர்வரா வேணா வச்சுக்கலாம் இல்ல தனியா வச்சுக்கலாம் ஏடி சர்வர் தனியா வச்சுக்கலாம் ஓகே அப்புறம் ஒரு விஎம் கிரியேட் ஆகும்னு சொன்னீங்கல்ல ப்ரோ அந்த போட்டோன் ஓஎஸோட ஆட்டோமேட்டிக்கா ஆமா பேக் அதான் அது அந்த VM தான் VCS VM ஆமா ஓகே அதுக்கு வந்துட்டு CPU மெமரி அலோகேஷன் அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே வேலை ஆட்டோமேட்டிக் ஆயிரும் தேவைப்படுங்களா நம்ம அந்த டைனி ஆட்டோமேட்டிக் சூஸ் ஆயிருமா பண்றோம் இல்லையா ஆமா ஆமா ஓகே அந்த டைனி ஸ்மால் லார்ஜ் அதுல அதுவே அலோகேட் பண்ணிக்கும் CPU மெமரி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அதுவே அலோகேட் பண்ணிக்கும் ஓகே ஃபைன் ப்ரோ அப்ப இது ஓடுற ESXA டவுன் ஆச்சுன்னா அப்ப இதுக்குள்ள இருக்க அந்த விண்டோஸ் சர்வர் டவுன் ஆகும் அது மூலமா அந்த VSCSA டவுன் ஆகுங்களா இல்ல இந்த விண்டோஸ் சர்வருக்கும் ஒன்ஸ் நீங்க டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஓகே 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 ஒன்ஸ் நீங்க டெப்ளாய் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த விண்டோஸ் சர்வர் அதுக்கு சம்பந்தமே கிடையாது சரி பட் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான் இந்த ESXA டவுன் ஆச்சுன்னா அந்த VCS டவுன் ஆகும் பட் அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வேற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ சார் இன்னொரு டவுட் சார் கேளுங்க சார் இப்போ விண்டோஸ் சர்வர்ல அந்த ECXA நம்ம VCSA நம்ம இன்ஸ்டால் பண்றோம்ல சார் டெப்ளாய் பண்றோம் இன்ஸ்டால் சொல்லலாம் டெப்ளாய் ஓகே டெப்ளாய் பண்ணும்போது அது டைரக்டா வந்து வி சென்டர்ல வந்து கீழே ஆட் ஆயிடுங்களா எப்படிங்க சார் நம்ம தான் இந்த ESXA ஆட் பண்ணணும் நேத்து காமிச்சல அந்த ESXA நம்ம தான் வந்து வி சென்டர்ல ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க ESXA இல்ல VCSA கேக்குறது அந்த VCSA VM அதுவா கிரியேட் ஆயிரும் ஆமா அதான் சார் ஓகே சார் ஆனா ஒரு டவுட்னா ஆ இப்போ ESXA இருக்கு EXSA இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வர் வந்து ஒரு VM வந்து இன்ஸ்டால் பண்றோம் ஸோ அது உள்ள போயிட்டு வந்து நம்ம VCSA எல்லாம் இன்ஸ்டால் பண்றோம் இல்லைங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து புதுசா ஒரு VM வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ESXA இருந்து கண்டினியூ ஆகுங்களா இல்ல இந்த VCSA அந்த வி சென்டர் உள்ள போய் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்குங்களா நீ வி சென்டர் தான் கிரியேட் பண்ணனும் இந்த இருக்குல இந்த வி சென்டர் தான் கிரியேட் பண்ணனும் நீங்க இப்போ நம்ம இது கிரியேட் பண்றது எல்லாமே வந்து இப்போ இந்த வி சென்டர் இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு 10 சர்வர் இருக்குன்னா 10 சர்வர்லயுமே நம்ம இது கான்ஃபிகர் பண்ணுவோமா இல்ல 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 இது ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் வி சென்டர் அப்படிங்கிறது ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் தான் அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸிமம் 1000 ஹோஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு சர்வரும் ஜஸ்ட் இது நம்ம அந்த ஐபி வச்சு ஆட் பண்ணிட்டோம்னா அது டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆமா இந்த வி சென்டர் கான்ஃபிகர்ங்கிறது ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் தான் இது நீங்க ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை ESXனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதோட ஃபைல் வந்து எதுல அண்ணா இருக்கும் அந்த ESXல தான் இருக்கும் ESXA எந்த ESXல நம்ம கிரியேட் பண்றோமோ அங்க தான் அந்த ஃபைல் இருக்கும் இப்போ நம்ம இதுல ரெய்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா அதுல வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா வேற ஒரு சர்வர்ல இது வந்து டெப்ளாய் அப்படியே நோ கன்ஃபியூசிங் யூ ஆர் கன்ஃபியூசிங் ரைட் நவ இது வரைக்கும் நீங்க கரெக்டா பேசுனீங்க இப்போ வேற எங்கேயோ டாபிக் போகுது ரெய்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் வந்து ESXல வச்சிருக்க மாட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி அடிக்கடி சொன்னேன் என்ன சொன்னேன் நான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் எங்க நம்ம கீப் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம் Can someone tell me where we can keep our virtual machines? SAN storage storage shared SAN storageல நம்மளோட virtual machine வைப்போம் அப்படி இருக்கிறப்ப ESXA டவுன் ஆனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு ஓகே ஸ்டோரேஜ் வந்து SAN ஸ்டோரேஜ்ல சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ரெய்டுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே ஓகேங்களா அதனால தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே நான் வந்து ஒரு கோத்ரூ கொடுத்தேன் எங்கெங்க ஸ்டோர் ஆகும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்க சார் VCSA வேற ஏதாவது லினக்ஸ்ல இருந்து டெப்ளாய் பண்ண முடியுமா ஒரு क्वेश्चन லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின்ல இருந்தா லினக்ஸ் மிஷின்ல இருந்து டெப்ளாய் பண்ண முடியுமா ஐ திங்க் பண்ணலாம் நினைக்கிறேன் பட் நான் அப்படி பண்ணது கிடையாது ப்ரொடக்ஷன்ல அப்படி பண்ணது கிடையாது எங்க ப்ரொடக்ஷன்லயும் சரி லேப்லயும் சரி ஐ ஹேவ் ஒன்லி டன் த்ரூ த விண்டோஸ் வி சென்டர் லினக்ஸ்ல இருந்து நான் பண்ணது கிடையாது ஸோ ஐம் நாட் ஷுர் இது பாசிபிளா அப்படிங்கிறது பட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க அது ஏன்னா அங்க டெப்ளாய் பண்றது வேற மாதிரி பண்ணுவீங்க நீங்க கமாண்ட் லைன்ல பண்ற மாதிரி இருக்கும்
பண்ணிக்கலாம். பட் ப்ரொடக்ஷன் எல்லாமே விண்டோஸ் தான் வச்சிருப்பாங்க, விண்டோஸ் விசென்டர் தான் வச்சிருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே விண்டோஸ் தான் இருக்குது. ஓகே, மேபி இன்டர்வியூல இந்த மாதிரி क्वेश्चंस வரும். இல்ல இன்டர்வியூ क्वेश्चन பத்தி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன். இது லாஜிக் இல்லாத ஒரு क्वेश्चन இது. இது ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ அதான் இன்டர்வியூல கேட்பாங்க. லைனக்ஸ் வந்து டைரக்டா விசென்டர் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். விசென்டர் கன்வெர்ட்டர் மூலமா தான் லைனக்ஸ் வந்து விசென்டருக்கு நீங்க அது டாபிக். வேற क्वेश्चन? சரி, இப்போ வந்து ஒரு கிளஸ்டர்ல நான் 7.0 ESX வச்சிருக்கேன். இப்போ இன்னொரு கிளஸ்டர் இப்போ அதுல இப்போ நான் இப்போ லோயர் வெர்ஷனா இருக்கிறதுனால அதை நான் சிவி சென்டர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுமா? புரியல சார், கேன் கம் அகைன். நாங்க சரியா புரிஞ்சுக்கல क्वेश्चन. இப்போ வந்து வி சென்டர் 8 இருக்கு. சரி, அப்போ ESX 7 இருக்க போஸ்ட் நான் இதுல ஆட் பண்றது பண்ண முடியுமா? இல்ல சேம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுமா? ஓகே ஓகே. சோ என்னோட அதாவது உங்களோட vCenter வெர்ஷன் எப்படி ஹையர் வெர்ஷனா இருக்கணும். எப்பயுமே வந்து the vCenter version should be higher version. அது கீழ ரன் ஆகிற ஹோஸ்ட் வந்து லோயர் வெர்ஷன் தான் தப்பு இல்ல. சோ அப்ப என்கிட்ட 8.0 vCenter இருக்குது. I have a ESX 7.0. Is it possible to add it? Yes, it's possible. We can keep the 7.0 ESXi in 8.0 vCenter. Yes, it's possible. But the vCenter should be higher version. ஓகே, அப்ப 7.0 வி இதுல இருந்து 8 தான் நம்ம பண்ண முடியாது. 8 இருக்க ESX ஆட் பண்ண முடியாது. 8 இல்ல 8.0 ஆட் பண்ணிக்கலாம். 7 ரெண்டுமே நம்ம கீப் பண்ணிக்கலாம். இதுல இல்ல VCA வந்து 7 இருந்ததுன்னா நம்ம 8 ESX ஆட் பண்ண முடியாது. கரெக்ட். இப்ப VCS இந்த vCenter வந்து 7.0 இருந்துச்சுன்னா நீங்க 8.0 ESX ஆட் பண்ண முடியாது. கரெக்ட். இது vCenter சொல்லுங்க. vCenter ESXi குள்ள இருக்க ஒரு சர்வர் அல்லவா? ஓகே, vCenter அப்படிங்கிறது ESXi க்கு உள்ள ரன் ஆற ஒரு விர்ச்சுவல் மிஷின். அந்த VCSA VM னு சொல்லுவோம். அந்த VCSA VM மூலமா தான் நமக்கு அந்த vCenter வந்து வர்க் ஆகுது. அந்த ESX இந்த vCenter குள்ள இருக்கா, வேற vCenter குள்ள இருக்குமா? நம்ம எந்த ESX எல்லாம் கீப் பண்ணி வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அப்போ ESX டவுன் ஆயிடுச்சுன்னா vCenter டவுன் ஆகணும். புரியல என்னது? அப்போ ESX டவுன் ஆயிடுச்சுன்னா vCenter டோட்டல் டவுன் ஆகும். ஆஃப் கோர்ஸ் vCenter டவுன் ஆகும். பட் அதுக்கு வேற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. கண்டிப்பா டவுன் ஆகும். பட் என்னன்னா vCenter டவுன் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமா இன்டர்வியூ क्वेश्चन. vCenter டவுன் ஆச்சுன்னா இஸ் தேர் எனி ப்ரொடக்ஷன் இம்பாக்ட்? there is no production impact. ஓகேங்களா? vCenter டவுன் ஆகிறதுக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் இம்பாக்டே கிடையாது. பட் சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. லைக் இப்போ vCenter அப்படிங்கிறது ஒரு கன்சோல் தான். இதுல எல்லாமே ரன் ஆகல. நமக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகுறது ESXல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ESX டவுன் ஆனா VM டவுன் ஆகும். பட் vCenter டவுன் ஆனா அது ரன் ஆகுற VMs எல்லாமே அப்படியே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ESX எல்லாமே அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். என்னன்னா சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் எண்ட்ல வர்க் பண்ற ஃபீச்சர்ஸ் கம்மியாகுன்றீங்களா இல்ல நம்ம ஆக்சஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் கம்மியாகுன்றீங்களா? இல்ல அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நான் லேட்டா சொல்றேன். HADRS நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. HADRS, vMotion, SVMotion, clone அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல சில ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் vCenter வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு தான். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மேனேஜிங் தி ESXi and virtual machines. இது ஒரு கன்சோல், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப எனக்கு ESXi வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். பட் நான் ஐ அம் நாட் ப்ரொஃபஷியன்ட் இன் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அப்ப எனக்கு எல்லாமே GUI ல வேணும். அப்ப the vCenter will establish GUI கொடுக்குது. உங்களுக்கு அந்த vCenter வந்து GUI கொடுக்குது. இப்ப நான் வந்து ஈஸியா ரைட் கிளிக் பண்ணி VM கிரியேட் பண்ணி போயிட்டே இருப்பேன். லைக் ரைட் கிளிக் பண்ண நியூ செக்ஷன் கொடுப்பேன், கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். பட் இது நான் ஒவ்வொன்றையும் பண்ண முடியாது. எனக்கு இது சென்ட்ரலைஸ்டா இருக்குது, ஈஸியா இருக்குது. அதனால vCenter கொடுக்குறோம். அதே மாதிரி vCenter வந்து லினக்ஸ் மிஷின்ல இருந்து டெப்ளாய் பண்ணலாம். இந்த இருக்குல்ல VCSA CLI இன்ஸ்டாலர்,
இது மூலமா லினக்ஸ் மிஷின்ல இருந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ணதில்லை, அது கமாண்ட் லைன்ல பண்ணுவாங்க, நான் பண்ணதில்லை. ப்ரொடக்ஷன்ல அது பண்ணது கிடையாது, பட் பண்ணிக்கலாம். there is a possibility to deploy the VCSA VM from Linux machine. ஓகே, ஒரு டவுட். ஹலோ, ஒரு டவுட் ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம 10 மெம்பர்ஸுக்கு வந்து விஎம்ஸ் மேனுவலாக பண்ணணுமா இல்லை ஏதாவது டூல் வச்சு மூலமா இது பண்ணிக்கலாமா? ஒன் பை ஒன்னா ஆக்சஸ் கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க? இல்ல ஒரு 10 விஎம்ஸ் கிரியேட் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்றது மாதிரி. ஸோ 10 வந்து ஒன் பை ஒன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணுமா இல்லை ஏதாவது தனி ஸ்பெசிஃபிக் டூல் ஏதாவது? நீங்க vCenter பொறுத்த வரைக்கும் ஒன் பை ஒன்னா தான் பண்ண மாதிரி இருக்கும். பட் VMware ஆட்டோமேஷன் ஒரு டூல் இருக்கு, VRA அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, VMware ஆட்டோமேஷன். அது மூலமா நீங்க மல்டிபிள் VM டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே. அல்லது நீங்களே ஸ்கிரிப்ட் எதுவும் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் PowerShell ஸ்கிரிப்ட் மூலமாவும் இல்ல ஸ்கிரிப்ட் மூலமாவும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம், மல்டிபிள் VM டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. VRA அடிஷனல் அப்ளிகேஷன் ப்ரோ இல்ல vCenter குள்ள இருக்குதா? இல்ல, VRA வந்து தனியா லைசன்ஸ் கொடுத்து வாங்கணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் தான். அது VRA VMwareோட ஒரு ப்ராடக்ட். அது ஆட்டோமேஷனுக்காக, எஸ்பெஷலி ஃபார் ஆட்டோமேஷன். அதுல இருந்து நிறைய ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட் ஆட்டோமேட் பண்ணி நிறைய இருக்கு, ஆட்டோமேஷன் நிறைய இருக்குது. அது தனியா நீங்க படிக்கணும், தனியா அது லைசன்ஸ் கொடுத்து வாங்கணும். பட் எல்லா என்வரான்மெண்ட்லயும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நான் ஒர்க் பண்ண என்வரான்மெண்ட்ல VRA கிடையாது. நான் லாஸ்டா ஒரு 4-5 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கல, எங்கேயுமே VRA இல்லை. பட் இப்போ VRA நிறைய கம்பெனில யூஸ் பண்றாங்க. முதல்ல ஆட்டோமேஷன் அந்த அளவுக்கு இல்லை, பட் இப்போ எல்லாமே AI ஆட்டோமேஷன் போறதுனால நிறைய VRA யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. VRA கத்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். ஆட்டோமேஷன் வந்து இப்போ நான் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ண முன்னாடி அது ஸ்னாப்ஷாட் எல்லாமே தனியா எடுக்குமா? எல்லாமே சர்வர் ரீஸ்டார்ட் பண்றது, VM டெப்ளாய் பண்றது, VM டெலீட் பண்றது, எல்லாமே பல்கா பண்ணிக்கலாம். ஒரு 1000 சரி ஜி. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் VMல தான் ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் VM கிரியேஷனுக்கு ஏதாவது வருதுன்னு வச்சுங்களேன், அது ஆட்டோமேஷன் ரிக்வஸ்டா தான் வருது. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேஷன் ரிக்வஸ்டா தான் ஒரு ரெக்வஸ்ட் ரெடி பண்றாங்க. இப்போ நாங்க ரன் பண்ணோம்னா ஒண்ணும் இல்லை, அந்த டாஸ்க்கை வந்து நாங்க வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் அவங்க கொடுத்துருக்க IP அட்ரஸ், டேட்டா IP, ஊப் IP எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணிட்டு, ஸோ அவங்க கொடுத்துருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் VM நேம்ஸ் இல்ல அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ப்ரீ செக் பண்ணுவோம்ல, அந்த ப்ரீ செக் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டாஸ்க்கை நாங்க க்ளோஸ் பண்ணா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா VM கிரியேஷன்ஸ் கிரியேட் ஆயிடுது. இது ஆட்டோமேஷன்ல போயிட்டு இருக்கு. இது வந்து மேனுவலா ஆக்சுவலா அது என்ன ப்ரொசீஜர்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோம். இப்ப நீங்க மேனுவலா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு கிளாஸ்ல சொல்லுவேன் எப்படி VM நம்ம மேனுவலா கிரியேட் பண்றது, டெப்ளாய் இது டெம்ப்ளேட் எப்படி டெப்ளாய் பண்றது, நிறைய இருக்குது. வரப்போற கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் வரும். இது இப்போ வந்து இப்போ நீங்க வந்து பெங்களூர் டேட்டா சென்டர், சென்னை டேட்டா சென்டர் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டு டேட்டா சென்டர் இந்த ஒரே VCAல ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் ஒவ்வொரு VCA இன்ஸ்டால் பண்ணுமா? ஒரே vCenterா? அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்யர்மெண்ட். உங்ககிட்ட அந்த டேட்டா சென்டர் நிறைய ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தனியாவே ஒரு vCenter வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஒரே vCenter வச்சுக்கலாம். பட் அந்த கம்யூனிகேஷன், பிசிக்கல் நெட்வொர்க் எல்லாமே ப்ராப்பரா இருந்தா, அது பேர் நெட்வொர்க்கிங் நிறைய இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் ப்ராப்பரா இருந்தா எஸ் we can keep both in same. அதுக்கு VLAN கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுமா டேட்டா சென்டர்? இப்ப வேற டேட்டா சென்டர் ஒரே vCenter நான் வந்து மேனேஜ் பண்ணனும்னா, ஹலோ ஆமா ஜி கரெக்ட் தான். நெட்வொர்க்கிங் நம்ம இன்வால்வ் ஆகும், VLAN கிரியேட் பண்ணனும், போர்ட் மேப் பண்ணலாம், பண்ண முடியும். அதான் ரெண்டு டேட்டா சென்டருக்கும் நெட்வொர்க் ஆக்சஸ் இருந்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனா அப்ப அதே மாதிரி இந்த கிளஸ்டரும் அதே மாதிரி பண்ணலாம்ல. இப்ப டெல் கிளஸ்டர் வச்சிருக்கீங்க, நீங்க எத்தனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப நான் வந்து ஒரு VM கிரியேட் பண்றேன்னா இப்ப நான் டெல் கிளஸ்டர்ல தான் இருக்குன்றனால டெல் கிளஸ்டர் தான் கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல SP கிளஸ்டர்லயும் நான் இதுலயே வச்சு கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல இப்ப நீங்க இந்த டெல் கிளஸ்டர்ல கிரியேட் பண்ணா இந்த VM டெல் கிளஸ்டர்ல மட்டும் தான் இருக்கும். HP கிளஸ்டர்ல கிரியேட் பண்ணா HP கிளஸ்டர்ல மட்டும் தான் இருக்கும். வெளிய போகாது. அந்த VCA வந்து நான் HPலயும் கிரியேட் பண்ண முடியும்ல? VCA 8 இப்ப நான் VCA 8ல ஒரு கான்செப்ட் குழப்பறீங்க. VCSங்கிறது ஒண்ணுதாங்க.
கிளஸ்டர் ஆமாமா வந்து நீங்க நம்ம வேணா நீங்க பிரிச்சுக்கலாம். நீங்க இப்போ அப்ப நான் ரொம்ப டவுட் ஹெச்பி கேட்டீங்கன்னா இல்ல கான்செப்ட் குழம்பிட இல்ல போகுது. இல்ல ஓகே இல்ல ஹெச்பி கிளஸ்டருக்கு நான் ஒரு EVCA இன்ஸ்டால் பண்ணுமா? தேவையில்லைங்க, நான் சொல்றேன்ல ஒரே ஒரு விசென்டர் போட்டா போதும். நீ கிளஸ்டர் வந்து எத்தனை கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணி நாங்க அந்த 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 கிளஸ்டர்ல VM இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆமா, ஒரு கிளஸ்டர் ஒரே ஒரு டைம் தான் நம்ம விசிஎஸ் டெப்ளாய் பண்ணுவோம். அதுவும் நீங்க பண்ணுவீங்களா கூட தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி எங்க விசிஎஸ் எல்லாம் இருக்கும். இது சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா என்விரான்மெண்ட்லயும் ஆல்ரெடி விசிஎஸ் எல்லாமே ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு விசிஎஸ் டெப்ளாய் பண்றதுன்னா சான்சஸே கிடைக்காது உள்ள போனீங்கன்னா. இது ஒரு L3 L4 டாஸ்க். மேபி புது ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுவீங்க, இல்லாட்டி இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பட் பேக் எண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார், அந்த விசிஎஸ்ஏ அந்த ஃபோல்டர் சென்ட் பண்றீங்க சார்? இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நான் சென்ட்லாம் பண்ணி 10 GB எப்படிங்க சென்ட் பண்ண முடியும்? நான் நேத்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே சார். நேத்து அனுப்பிச்சேன் பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல? சார் அந்த அது லிங்க்ல எடிட்டர் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 7 அனுப்பிச்சிருக்கீங்க ஜி, 7 தான் அனுப்பிச்சிருக்கீங்க ஜி. அதுல நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க, 7, 8 எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அந்த லிங்க்ல போய் பாருங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் வேற ஒரு கைஸ், இன்னொன்னு அவசரப்பட்டு நீங்களே எல்லாமே செட்டப்லாம் போடாதீங்க. ஒவ்வொரு கிளாஸா முடியட்டும். உங்ககிட்ட ஆர்வம் இருக்குன்னா அந்த ஆர்வத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர்வம் அதிகமா இருந்தாலும் தப்பு, ஆர்வம் இல்லாட்டாலும் தப்பு. அதிகப்படியான ஆர்வம் இருந்தால் அது ஆர்வ கோளாறு ஆயிரும். ஸோ தயவு செய்து என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க வாங்க. அட்வான்ஸா போக நினைக்காதீங்க. அட்வான்ஸா போக நினைச்சா குழப்பிடும். எகெயின் ஐம் ரிப்பீட்டிங், நான் இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறனோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா எதையும் ரெஃபர் பண்ணாதீங்க. அப்படி ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ மே கன்ஃபியூஸ். ஏன்னா நம்ம புது டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு புது டெக்னாலஜி படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். எடுத்தவொடனே எல்லாமே படிக்க நினைக்காதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்ல எதுவும் ரெஃபர் பண்ணாதீங்க. கிளாஸை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எக்ஸ்டர்னலா டாபிக் பார்க்கறது, எக்ஸ்டர்னலா படிக்கிறது, அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. நான் சொல்லுவேன் எந்த டைம் எதாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு உங்க டாஸ்க் என்னன்னா, நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேனோ அதை நோட்ஸ் எடுங்க, வீடியோ பாருங்க. இதுதான் இப்போதைக்கு உங்க டாஸ்க். நான் சொல்றப்ப லேப் செட்டப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. நீங்களே அட்வான்ஸா எல்லாமே பண்ணீங்கன்னா யூ மே கன்ஃபியூஸ். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, எது எங்க இருக்குன்னு தெரியாது. நான் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் கொடுத்துட்றேன். அப்புறம் அதுக்கடுத்து நீங்களா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்பவே நீங்க அவசரப்பட்டு பண்றீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஏன் நம்ம கிரியேட் பண்றோம், எதுக்காக கிரியேட் பண்றோம் புரியாது. வெயிட் பண்ணுங்க, நான் செட்டப் நான் போட்டு காமிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க லேப்டாப்ல செட்டப் போடுங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லேப் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் சொல்றேன், எப்ப லேப் ப்ராக்டிஸ் அப்ப பண்ணுனா போதும். இப்ப நீங்க லேபே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நோட்ஸ் மட்டும் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க, அது போதும் இப்போதைக்கு. சரியா? ரொம்ப அட்வான்ஸா போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா இஷ்யூ உங்களுக்கு வரும், கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ என்னோட கிளாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே ஓகே, எஸ், எனி டவுட்ஸ்? லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். ஃபைன், டவுட்ஸ் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நாளைக்கு நம்ம டெப்ளாய்மெண்ட் பார்க்கலாம்.